ஆதார், ஜிஎஸ்டி, கிரெடிட் கார்டு நடைமுறையில புதிய மாற்றங்கள் நாளை முதல் நடைமுறைக்கு வர இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வங்கி வாடிக்கையாளர்கள் ஒரு கணக்கு, லாக்கர் அல்லது பாதுகாப்பு காப்பக பொருளுக்கு 4 நபர்கள் வரைக்கும் காப்பாளர்களா நியமிக்க முடியுமா? இந்த நடவடிக்கை அவசர காலங்கள்ல குடும்பங்களுக்கான நிதி அணுகலை எளிதாக்குறதாவும் உரிமை தொடர்பா எழக்கூடிய சட்ட பிரச்சனைகளை குறைக்க கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் காப்பாளர்களை சேர்ப்பது அல்லது மாற்றுவது போன்ற நடைமுறையும் எளிமையாக்கப்பட்டிருக்கு. எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு மற்றும் கட்டண அமைப்புகள்ல மாற்றங்கள் காணப்பட இருக்கு. கல்வி தொடர்பான பரிவர்த்தனைகள் மற்றும் 1000 ரூபாய்க்கு அதிகமா செய்யப்படக்கூடிய 3ஆம் தரப்பு கட்டண செயலிகள் மற்றும் வேலட்டோட டாப் அப்கான பரிவர்த்தனைகளுக்கு இனிமே 1% கட்டணம் விதிக்கப்படுதாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் புதுப்பித்தல் செயல்முறையை எளிதாக்க இருக்கு. இதன் மூலமா ஆவணங்களை பதிவேற்றாம பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் போன்ற விவரங்களை ஆன்லைன்லயே திருத்த முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் புதுப்பித்தலுக்கு ஒரு நேரடி ஆதார் மையத்திற்கு செல்ல வேண்டியது அவசியமா இருக்கும். புதிய கட்டண அமைப்பின்படி பயோமெட்ரிக் அல்லாத புதுப்பித்தலுக்கு ரூபாய் 75, பயோமெட்ரிக் புதுப்பித்தலுக்கு 125 ரூபாயோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஓய்வூதியதாரர்களுக்கு தொடர்ந்து தடையின்றி ஓய்வூதியம் கிடைக்க ஓய்வு பெற்றவங்க நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தங்களுடைய வருடாந்திர வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கணுமா? மேலும் அரசு ஊழியர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்துல என்பிஎஸ்ல இருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு அதாவது யூபிஎஸ் மாறுவதற்கான காலக்கெடு நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. புதிய சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி பதிவு முறை நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கு. இது பதிவு செயல்முறையை எளிதாக்குவதற்கும் சிறு வணிகங்கள் இணங்குவதை சுலபமாக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டிருக்கு.